செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. பெஸ்கிக்கலை தொடர்பகம் மொழியின் பயணம், பெஸ்கிக்கலை தொடர்பகம் உண்மையின் குரல், இறையன்பின் நற்செய்தி உலகெங்கும் சேர்க்க இயலிசை கலைகள் எங்கள் கருவி. வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதி பாதை காட்டட்டும். குடந்தை பெஸ்கியின் கனவு வழியிலே தமிழும் கலையும் வளர்த்திடுவோம். வீரமாமுனிவர் விதைத்த மொழியின் வழியில் இறை வார்த்தை ஒளியை பரப்பிடுவோம். எழுத்தும் இசையும் காட்சியும் இணைந்து இதயங்களை தொடும் பாலமாகுவோம். உண்மை அன்பு நம்பிக்கை கொண்டு உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவோம். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். வார்த்தைகள் ஒளியாகட்டும், காட்சிகள் நம்பிக்கை தரட்டும், அன்பின் செய்தி உலகம் முழுவதும் அமைதியின் பாதை காட்டட்டும். பெஸ்கிக்கலை தொடர்பகம் முன்னேறுவோம், பேரொளி சுடராய் திகழ்ந்திடுவோம். இறைவன் அருளில் ஒன்றிணைந்து இனிய கலைப்பணி தொடர்ந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14, இறை வாக்கியங்கள் 22 முதல் 33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார்.
துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனதருமையான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 19ஆம் ஞாயிறை சிறப்பாக பெஸ்கி கலை தொடர்பகத்தின் வலையொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதெல்லாம் நிறைய சுற்றுலா தலங்கள் அதிகரித்து விட்டது. முன்பெல்லாம் இயல்பாகவே இருக்கின்ற இடங்களை நாம் சுற்றுலா தலங்கள் என்று சென்று சந்திப்பதொன்று. சில திருத்தலங்களுக்கு, ஆலயங்களுக்கு, கோவில்களுக்கு செல்வது நம்முடைய வழக்கம். ஆனால் இப்பொழுதெல்லாம் சிறப்பாக அசாதாரணமாக இருக்கின்ற நிகழ்வுகளை இப்பொழுதெல்லாம் சாதாரண நிகழ்வுகளாக ஆகிவிட்டது. இப்பொழுதெல்லாம் வரலாற்று சுற்றுலா தலங்களை உருவாக்குவதிலே மனிதர்கள் மிக்க முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதிலும் சிறப்பாக இப்பொழுதெல்லாம் இந்த கண்ணாடியில் உயரமான பாலங்கள் அமைத்து அதில் நடப்பதற்கு புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது 5 அடி 10 அடி கிடையாது, மாறாக 100 அடி 200 அடி உயரத்திற்கு வைத்திருக்கின்ற கண்ணாடி பாலங்கள் இருக்கிறது. பார்ப்பதற்கு ஒரு அதிசயமான ஒரு சுற்றுலா தலங்கள், சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களாக இவை இருந்தாலும், கண்ணாடியில் நடப்பதற்கு பல அடி உயரத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தில் நடப்பதற்கு எல்லோருக்குமே பயங்கள் இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் பல சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை முதலாக அதில் நடக்கும் பொழுது வேகமாக நடக்கிறது, சந்தோஷமாக நடக்கிறது. காரணம், நேரே அது பார்த்து கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஒரு குழந்தை அந்த மேலடு உயரத்தில் கண்ணாடி வழியாக கீழே பார்க்கிறதோ மிகுந்த பயம் அடைகிறது, பின்னோக்கி ஓடி வந்து விடுகிறது. ஏறக்குறைய இந்த நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஒப்பிட்டு பார்க்க அன்போடு அழைக்கின்றேன். அந்த நிகழ்வை சற்று சிந்தித்து பாருங்கள். பேதுரு இயேசுவை பார்க்கிறார். ஒரு 4ஆம் காவல் வேளையில் பார்க்கிறார். நான் தான் ஆண்டவர் என்று இயேசு சொல்லுகிறார். உடனே நானும் உம்மிடம் வர அனுமதியும் என்று சொல்கிறார். உடனே வா என்று சொல்கிறார் ஆண்டவர். வேகமாக ஓடிக்கொண்டிருந்தவர், அவ்வளவு நேரம் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தவர் திடீரென்று கீழே விழ பார்க்கிறார். காரணம், அவ்வளவு நேரம் ஆண்டவரை பார்த்ததும் நேரே பார்த்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் என்றைக்கு நான் கீழே பார்க்க ஆரம்பிக்கின்றோனோ, ஆண்டவரை விட்டு என்னுடைய பார்வையை விலக்கி வைக்கிறேனோ, அவர் தண்ணீரை பார்க்கிறார், உடனே கீழே விழ ஆரம்பிக்கிறார். ஏறக்குறைய அன்பு நண்பர்களே, இன்றைய நாளில் இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் எப்பொழுது ஆண்டவரை வேகமாக நேருக்கு நேராக பார்த்து அவர் உடன் இருக்கிறார் என்று நம்புகிறோமோ, நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த குறைகளும் கிடையாது, எந்த சஞ்சலங்களுமே கிடையாது. ஆனால் என்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோமோ, எனக்கு உடல்நிலை சரியில்லையே, கவலையாக இருக்கிறதே, எனக்கு பணம் இல்லையே, எனக்கு நண்பர்கள் இல்லையே, எனக்கு தோழர்கள் இல்லையே, தோழிகள் இல்லையே, உறவுகள் இல்லை என்று இவ்வுலக நாட்டங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அருகில் இருந்தாலும் அவர் நமக்கு கண்ணுக்கு தென்படுகிறவராக இல்லை. ஆக இன்றைய நாளில் சிறப்பாக அந்த பேதுருவையை நாம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். பேதுரு நேராக பார்க்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார், வேகமாக ஓடுகிறார். ஆனால் மற்ற சீடர்கள் இதை ஒரு வேடிக்கையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற எந்த சீடருமே முன் வரவில்லை. ஆனால் பேதுரு வேகமாக ஓடுகிறார், உலகத்தை பார்க்கிறார், தண்ணீரை பார்க்கிறார், கீழே விழ ஆரம்பிக்கிறார். ஆனால் அடுத்த நொடியே, ஆண்டவரே, நான் உம்மிடம் வர எனக்கு அனுமதி கொடும், என்னை தயவு செய்து தூக்கிவிடும் என்று உடனே ஆண்டவரிடம் கெஞ்சி கேட்கிறார். உடனே ஆண்டவரும் அவருடைய கையை பிடித்து தூக்குகிறார். அன்பான மக்களே, இன்றைக்கு இந்த ஒரு சிந்தனை தான்.
ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கிறார் என்பதை நாம் இன்னும் ஆழமாக, அந்த உடனிருப்பும் என் அருகில் இருக்கிறார், அந்த உடனிருப்பும் இன்னும் நான் சாதாரணமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு துறவி இருக்கிறார், சீடர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த துறவி கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று தன்னுடைய சீடர்கள் கற்பித்து கொண்டிருக்கிறார். எல்லா சீடர்களும் இதை கேட்கிறார்கள். ஒரு சீடருக்கு இது இன்னும் ஆழமாக பதிந்து விட்டது. பார்க்கின்ற பொருள் எல்லாவற்றிலுமே கடவுளை உணர்கிறார். அந்த ஜன்னலாக இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே நான் ஆண்டவரை பார்க்கிறேன் என்று ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறார். அதை ஆழமாக ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு நாள் எல்லாரும் பக்கத்தில் இருந்த ஊருக்கு திருவிழாவுக்கு செல்கிறார்கள். அங்கே எல்லாவற்றையும் அந்த ஒரு சீடர் எல்லாவற்றையும் நான் கடவுளை பார்க்கிறேன் என்று சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த திருவிழாவில் ஒரு யானையும் இருந்தது, யானை பாகனும் இருந்தார். அந்த யானைக்கு திடீரென்று மதம் பிடித்து விட்டது. எல்லாரும் ஓடுங்கள் 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 என்று கதறிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சீடன் மட்டும் அந்த யானையில் நான் கடவுளை பார்க்கிறேன் என்று சந்தோஷப்பட்டு வேகமாக அதன் அருகில் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாரும் ஓடுங்கள் 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 என்று இழுக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட சீடர் நான் யானைக்கு அருகில் செல்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் யானை பாகனும் கூட ஓடிவிடு 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 என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த சீடன் கேட்பது போல் கிடையாது. இறுதியில் அந்த யானை இந்த சீடரை தூக்கி எறிந்து விடுகிறது. அவர் நிறைய அடிபட்டு விட்டார். மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். இந்த குரு பக்கத்தில் சென்று, அதான் யானை வருது ஓடு ஓடுன்னு சொன்னார்களே, ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அவர் சொல்கிறார், நீங்கள் தான் எல்லாவற்றிலுமே கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அதனால் தான் நான் யானைக்கு அருகில் சென்றேன் என்று சொன்னார். ஆனால் மறுபடியும் குரு சொல்கிறார், யானை மேலே நீ கடவுளை பார்த்தது உண்மைதான், ஆனால் யானைக்கு மேல் பாகனும் ஒருவன் இருந்தானே, அவன் சொன்னதை யான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் புரிந்து கொண்டார் எல்லோரிலுமே கடவுளை பார்க்க வேண்டும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகம் இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. முதல் வாசகத்தில் எலியா கடவுளை எல்லாவற்றிலும் பார்க்க முடியுமா என்று ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறார். முதலில் அந்த புயலிலா, இல்லது நெருப்பிலா, இல்லது வேகமாக வீசும் காற்றிலா என்று பார்க்கும் பொழுது இறுதியில் அவர் கடவுளை கண்டடைவதோ ஒரு மெல்லிய காற்றில். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு நாமும் கடவுளுடைய உடனிருப்பு நமக்கு இருக்கிறது என்று நாம் உண்மையில் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்ப வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம் கூட. ஆனால் நிறைய சமயங்களில் உலக காரியங்களால் நாம் ஆட்கொள்ளப்படுவதால் நம்மையே நாம் இழந்து விடுகிறோம். கடவுளின் உடனிருப்பை ஏற்றுக்கொள்ள நிறைய சமயங்களில் தயங்குகிறோம். கடவுள் இந்த அசாதாரணமான காரியங்களில் தான் எப்பொழுதும் நம்மோட உடன் இருப்பார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் வெளியே போகிறோம், வர்றோம், அலைபேசி அதிகமாக பயன்படுத்துகிறோம், தொழில்நுட்ப கருவிகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த அமைதியில் இறைவன் என்னோடு இருக்கிறார், என் உடன் இருக்கிறார், என் அருகாமையில் இருக்கிறார் என்பதை நிறைய சமயங்களில் நாம் மறந்து விடுகிறோம். இன்றைய நாளிலே சிறப்பாக ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் அதிகமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அந்த உடனிருப்பும் சாதாரணமான விஷயங்களில் நம்முடைய குடும்பத்தாரோடு, நம்முடைய நண்பர்களோடு, நாம் சாதாரண வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் அந்த உணர்வை நாம் பெறுவதற்கு சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். ஆக இன்றைய நாளிலே இறைவன் அசாதாரண காரியங்களில் இல்லை, சாதாரண காரியத்தில் இருக்கிறார், அதுவும் நம்மோடு உடன் நடக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய ஞாயிறு வழிபாட்டை கடைபிடிப்போம்.